டீசல் எடுக்குன்னு பாரு. நேற்று ஓட்டணுமில்ல ஜேசிபி நேரணுமில்ல, அங்கே லோடு ஓட்ட போகணும். டீசல் எடுக்குன்னு பாரு, பார்க்கலாம். ப்ரோ நம்ம கோகுல் ஓட்டி பார்த்துருப்பீங்க, சுஜித் ஓட்டி பார்த்துருப்பீங்க, நம்ம அஜித் ஓட்டி நீ தான் பார்க்குறீங்க. டீசலுக்குதா? சரி எடுத்து போகலாம். ஓகே நண்பா, நம்ம மாப்பிள்ளை போகிற ஸ்பீடை பாருங்களேன். கோகுல்லாம் கொஞ்சம் முல்ல போவான், மாப்பிள்ளையெல்லாம் நல்லாவே ஸ்பீட் எடுக்கிறாரு. மாப்பிள்ளெல்லாம் எக்ஸ்போர்ட் டிரைவரில் அப்படி தான் ஸ்பீட் எடுக்கிறாருங்களா. ஆறுன அடிச்சு தள்ளுறான். மாப்பிள்ளைகள் தான் கரெக்டாகணும் கேட்டான். ஓகே நண்பா, நேற்று ஒரு நம்ம ஜேசிபி ஒரு சரிபட்டுற தடம் போட்டு குழி எடுத்து வேலை செஞ்சதில்ல, அங்கேயே தான் ப்ரோ ஜேசிபி அங்கேயே ஓடிட்டு அங்கேயே நிற்கிது. எங்கேயோ ஒரு 10 இடம் மண் பிடிச்சி ஓட்டணுமா, மறுபடியும் எங்களை கூப்பிட்டுக்கிறாங்க. சரி போய் இந்த ஈரத்தில் வேலை எல்லாத்துக்கு ஒரு 10 இடம் ஓட்டினா கூட ஒரு 1000 ரூபா கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ தான் ப்ரோ எடுத்துருக்கா போகிறேன் நானும் அஜித். கோகுலும் இன்றைக்கி லீவு ப்ரோ, அதனால் கோகுலுக்கு 2-3 நாளாக உடம்பு சரியில்லை, அதனால் 2-3 நாளாக லீவுன்னு வச்சாங்களே. நாளைக்குனாச்சும் கோகுல் வருவானா என்ன பண்ணுவான்னு தெரில. ஆனால் 2 நாளாக உடம்பு சரியான், ஜலதோஷம் பிடிச்சி கொடுத்துட்டான், அதனால் 2 நாளைக்கு லீவ் கேட்டுக்கிறாரு. சரி அஜித்துக்கு வேலை இல்லை, சரி வரமாம்மாண்ணா, சரி வா செலவு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் கூட்டிகிட்டு வந்துட்டுன்னு வச்சுக்காங்களே. இப்போ அஜித் ஓட்டுறான், அவன் எப்படி பேச விட்றான், எப்படி வண்டி ஓட்டுறான்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஓரமாக நேரத்து மாப்பிள்ள வண்டி வரும். ஓகே நண்பா, ஒரு வழியாக வந்துட்டோம். நம்ம ஆட்டோலாம் நிறையா நிற்கிது, வகையாக நிற்கிது. பாருங்களேன் எங்கே ஓட்ட சொல்லி எங்கே கொண்டு போய் குட்டை குழப்பிட்டுக்கிறாங்க. ஓகே நம்ம ஜேசிபி வந்துருச்சு, ஒரு வழியாக கிளம்பி வந்துருச்சு மண் லோடு போகிறதுக்கு. அங்கே ஒரு இடத்துல கொட்டி வச்சு, நம்ம வீடியோலாம் பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு இடத்துல கொட்டி வச்சு இருந்ததை அள்ளிட்டு வரதுக்கு போகிறோம். ரெடியாக இருந்துருக்குறாங்க நமக்கொசரம். இந்த அஜித் பாருங்க என்ன பூச்சாண்டி கடிக்கிறான் பாரு. வரேன் நமக்கொசரம் தான் வெயிட் பண்ணியிருப்பாங்க எடுத்துகிற மாப்பிள்ள. மண்டையும் பாரு, அங்கே கொட்டி வச்சுக்கிறோம். சொல்ல போய் என் மேலெல்லாம் சேர்ந்துட்டாரு. பூரான் தண்ணி அங்கே போய் எப்படி கொட்டுமோ தெரில.
தான் ப்ரோ அள்ளி கொண்டு போகணும். ஓகே நண்பா, ஒரு 10 நடம் அங்கங்கே உள்ளே கொஞ்சம் பள்ளமாக இருக்குதான். அந்த இடத்துக்கு தான் அள்ளி கொட்டுறதுக்கோசரம் ஜேசிபி வர சொல்லிக்குது. அதனால் அள்ளிட்டு போகிறோம். மாப்பிள்ளை பேஸ் நல்லா தான்ப்பா விட்றான். ஓகே நண்பா, லோட் ஆயிடுச்சு. எங்கே கொட்டுறத அந்த தடத்துலையா? போகலாம் அந்த தடத்துலையா? ரோட்லேருந்து பேசிட்டு தலை வரலாம், தலை விட்டுற ஓரனே கொட்டிட்டு வரலாம். இதை ஃபஸ்ட்டு தடத்தை போட்டுட்டு அப்புறமேட்டு அங்கே கொட்டிக்கலாமா? அதுக்கு அங்கே இருக்க முன்னே டட்டு அழிக்கிட்டு. அதுதான் போதும். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு நடம் போட்டுத்தையும் ஜேசிபியில் எக்ஸலேட்டர் ஒயர் கட் ஆகிருச்சு ப்ரோ. இன்றைக்கி ஜேசிபியில் எக்ஸலேட்டர் ஒயர் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். இன்னர் மட்டும்தான் ப்ரோ. கேபிள் வாங்கினோம்னா கேபிள் ஊருக்கு ரேட்டு இன்னரே பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு 300 ரூபா வருது. அதனால் வந்து கேபிள் மட்டும் மாற்றலான்னு ஒரு ஐடியா. அப்பல மேலே ஏறி கழட்டு. நீ போய் மேலே ஏறி கழட்டு ஓடு. சொல்கிறேன் உனக்கிட்ட. அங்கதான்டா பிய்யும். அதை எடுத்து வச்சிடறோம் மாப்ள. இவ்வளோ தான் ப்ரோ. தலைவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கட் ஆகி போயிடும். ஒரே ஒரு இன்ச்சு தான் கட் ஆகும். மேலே ஏறி கழட்டுங்க. ஓடு ஓடு இதை கழட்டு. எங்கே ஐயோ அப்பா டோமை கழட்டு. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸலேட்டர் வேறு ஆட்டி மாப்பிள்ள பார்க்கலாம். சும்மா போதா? கழட்டு. டேஷ்போர்டு கழட்டு. ஃபர்ஸ்ட் சாவி ஆஃப் பண்ண. அந்த எல்லைங்க ஆகாது. பூ மாடல் தானே ஆகும். அந்த எல்லைங்க ஆகுது. ஆகும் போடு. இல்ல அது ஆகாது. தாவும். ஃபர்ஸ்ட் இந்த டேஷ்போர்டை கழட்டிக்கணும் நண்பா. அடுத்தது உள்ள பின்னாடி 2 போல்ட் இருக்கும். அதை கழட்டணும். எல்லைங்க ஸ்டார் தான் ஆகும். ஸ்டார்னா அங்க பாரு இன்னொரு எல்லைங்க கொடுப்பான் பாரு. இதெல்லாம் நீ பார்த்துருக்கிறியா மாப்ள? இப்பதான் பார்க்குறதெல்லாம். இதுதான் ப்ரோ ஸ்டார் எல்லைங்க. இந்த எல்லைங்களை தான் வந்து இதை கழட்ட முடியும். இதோட சொன்னது நார்மல் எல்லைங்கள வந்து அதை கழட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். கழட்டலாம். கழட்டலாமா? இது கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து 1000 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் வந்து டிங் டாங் ஒயர் கட் ஆயிருக்கும். இது சும்மா சுத்துது. அவ்வளவுதான் டைட் வைப்போம். ஃபுல்லாலாம் வைக்க இல்ல. என்னன்னு சும்மா சுத்துது. எனக்கு தான் போட தெரியாது. மாப்பிள என்னைக்கு இதெல்லாம் போட்டு பழ வருது? இது என்ன ஒரு பெரிய மேட்டர். இதெல்லாம் சிங்க குட்டினா என்ன அர்த்தம்? இதெல்லாம் போட்டு பழவணும் டக்கு டக்குன்னு. ஆனா இப்பதான் எங்க இருக்கு எக்ஸலேட்டர். அதுக்கு தான் நான் முன்ன என்னதுக்கு சொன்னேன், சாவி கழட்டி பிடிங்க வைடான்னு சொன்னேன்ல. கழட்டி ஸ்க்ரூ எல்லாம் பத்திரமா வைக்க. வந்த முதல் நாளே எக்ஸலேட்டர் பிச்சு இப்படி அடாச்சு.
நான் மாப்பிள்ளையோட ட்ரைனிங் மாமா தான் எடுக்கணும் எடுத்தாரு. இவன் அப்படித்தான் எழுதி பிச்சிருப்பான். மொத்த கழிச்சிட்டுல நான் எழுத்து பிச்சு போச்சுட்டீங்க. அன்னைக்கு அப்படித்தான் இந்த ஸ்டிக் ஆட்டியும் பிச்சு விட்டான், உடச்சுட்டான். கழிப்பியா அந்த டோர் அப்படியே கீழே கீழே விட்டுரு. அப்படி கீழே விட்டுரு, அவ்வளவுதான். அந்தான பாரு இலங்கி நாள் இருக்கும். இந்த இதை அதான் விட்டுரு. இதை கழட்டு, அந்த கருப்பு புடுங்கு. பின்னாடி பாரு அந்த பாக்ஸுக்கு பின்னாடிதான் இங்க இருக்கு பாரு. இங்க ஒரு 4 இலங்கி இருக்கும் பாரு. ரெண்டாம் இருக்குதா? அதை கழட்டு. அதை கழட்டினா அப்படியே வெளியே இருக்கு. அப்படியே பாடி மட்டும் உள்ள ஓட்டி போனா கூட பணம் பண்ணிக்கலாம். கழட்டு. அதுவும் அதுக்கு மேலே ஒரு ரெண்டையும் கழட்டினா அந்த எக்ஸலேட்டர் இதை தனியாக கழட்டி எடுத்துக்கலாம்னு வச்சுக்காத. இதில் ஒரு சம்திங் என்ன நடக்கும்னா உள்ள சுத்தம். உள்ள அந்த பக்கம் கை விட்டுக்கா. இதில் வரலனா அதுக்கு மேலே அழுத்தாத. வருதா? உள்ள சுத்துது. பேனர் போட்டு பிடி. இதை கழட்டிடலாம். கழட்டினா தான் வந்து எக்ஸலேட்டர் அந்த கிட்ட தனியாக எடுக்க முடியும். சூப்பரா இருக்கு. ஓகே நண்பா, எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. நம்ம எடுத்துக்கலாம். அதில் 10 பேனர் போட்டு உள்ள கறத கழட்டுங்க. ஸ்பேனர் தான் மாற்றி எடுத்தோம். டைட் வைக்கிறதுனா அது கோளாறு. எல்லாம் ரிவார்டிங்லாவே இருந்தா நாம என்னதான் பண்றது? கொஞ்சம் கோளாறு ஆயிட்டு. தேவையில்லாம டைம் போச்சு மாட்டோம். இதுயா எல்லாம் மாத்தி பார்க்க வேண்டியதுதான். அப்புறம் ஒரு டைம் வண்டி எடுத்த போதுல கேபிள் மாத்துறதுக்கு இந்த ஃபுல் கேபிள் மாற்றணும். அது மாத்தினா கட் ஆகாதான்னு ஃபுல்லா கேபிளே மாத்தணும். அப்பயும் அதே 1000 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் கட் ஆயிருது. அங்கெல்லாம் போட்டு சந்தில குந்தல கூட சொருகிப்படாதீங்க. நெட்டு இப்போ கடையும் இருக்காது நேரத்துக்கு. எவ்வளோ இடத்து இருக்குது? இங்கே உள்ள கேபிள் அவங்க கையில் தானே இருக்குது. அடுத்தது நீ அப்படியே வச்சிடற விட்டுறாம. உங்க கையில் இருக்குதா? அவங்க கையில் தான் இருக்கும். இருக்கு கொஞ்சோட இருக்கு. நான் சொன்ன மாதிரி 1 இன்ச் கட்டா இருக்குதா மாப்பிள்ள? கொஞ்சோண்டு தான் கட்டாயி சின்னது. அதை காட்டினா அவன் இங்க நீட்டிட்டுடா. இங்க இருக்குதா? நான் இங்க இருக்கேன். அது பாருங்க எப்படி எல்லாம் இங்கே கட்டல. ரொம்ப ஜூமிங்ல போகணும் போதும். நீங்க அப்படியே கழட்டுங்க, சரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த எல்லைங்க போட்டு கழட்டிடணும். ஒவ்வொரு ஜேசிபிலையும் ப்ரோ எக்ஸலேட்டர் வயர் இப்படி தான் கட் ஆகும். அதை வந்து சிம்பிளாக ரெண்டையும் லூஸ் விட்டுட்டு எடுத்தோம்னா வெளியே வந்துடும். எங்க ஜேசிபில இப்படி கட் ஆகுது, வேற ஜேசிபில எப்படி கட் ஆகுது எனக்கு தெரியாது. இல்ல எல்லா அங்க கூட கட் ஆகலாம். என்னது கேபிள் கொடுங்க மாமா. இங்க இருந்து சொருக முடியாது சாமி, கீழ இருந்து தான் சொருகணும். சரி பார்க்கலாம். அப்ப சொருவறதுல ஸ்பெஷலிஸ்ட்னு நினைச்சா அங்க பாரு ஒரு சேத்துலயே போட்டான். சோத்துலயே அடி வாங்கி வச்சு சேத்துலயே அடி வாங்கி வச்சு. சரி அட்டிங்க அப்பா. மாப்பிள பல்லா இது என்ன இது? சீச்சி இன்னொரு கவர் தெரியுது. ஏன் 300 ரூபாய்க்கு இருக்குதுன்னு இப்பதான். அப்படி இல்லாத அன்னைக்கு 700 ரூபா சொல்லுவான். 35 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். அந்த 700 ரூபா பொருள் எவ்வளவு 200 சொல்றதான். ஆமா 300 ரூபா மக்களே பாத்துங்க. 300 ரூபாய் 300 ரூபாய் 300 ரூபாய் 300 ரூபாய் 2 பேக்கிங். இது ஒரு 100 ரூபா கவர் பேக்கிங், இது ஒரு 100 ரூபா கவர் பேக்கிங். இந்த கேபிள் பாத்தீங்கன்னா 100 ரூபா தான் இருக்கும். அஜித் கவர் எடுத்து வச்சுக்கோ, மலைக்கு இதாக அங்க இருக்கேன். நீ பழைய கேபிள் போட்டு வச்சுக்கோ. கவர் மடிச்சு வை மாப்பிள வண்டியில. இதுல ஒரு நெட் ஒன்று போட்டு விடு. நெட் எங்க இருந்து எடுத்துருப்பீங்களா? நான் ஒரு சோப்பில் போட்டு எங்க இது இதா இரு ஒரே நிமிஷம் இரு. அவன் நெட்டு எப்படி இங்கன்னு பார்த்துக்கிறேன். இது பண்ணிட்டாங்க. புது கேபிள் சொருவறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டானுங்க. இருக்குல்ல தெரியுதான்னு தெரில. என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு காட்டுறேன். உன் தலை தான் தெரியுது. கொடுங்க. இந்த ஓட்டை காட்டு. ஓட்டை இந்த ஓட்டையில் சொருவிங்க. ஓகே. ஓட்டை தெரியுதா? தெரியும். போதும். அவங்களுக்கு தெரியும். ஜேசி போடுறவங்களுக்கு தெரியும். இதை வந்து கரெக்டாக சொருவிக்கணுங்க. மாப்பிள்ளை பாருங்க எப்படி லுக் கொடுத்துக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு. எங்கே அடிக்குதுடா? சொரு அங்கே வந்து எட்டி பார்க்கும். இங்கே அடிக்குதுடா. ஆட்டி தான் சொருவணும். எப்படி மாப்பிள்ள? சொருவனா தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அங்கே வந்துருச்சான்னு பாரு மாப்பிள்ள. வரல. பார்த்துக்கிட்டே இருமாப்பிள்ள கரெக்டாக எட்டி பார்க்கும் பாரு. நல்ல பம்பு குட்டியாட்டம் வந்துருச்சா?
வந்துருச்சா வருமா இருப்ப அங்கே பூந்து இங்கே பூந்து வருமா இது கடையில் வருமா? ஆமாம் இங்கே மூக்கில் விட்டுருப்பீங்க. தலை தலை இது எப்படி வெளியே இந்த சுத்தம் தலை கொண்ட தலை அது வேணா அப்படியே தலை அவ்வளோதானா? அவ்வளோதான். மாட்டுறேன் மாப்பிள்ள. எப்படி மாப்பிள்ள எப்படி போடணும்னா மாப்பிள்ள இப்படி வச்சு எக்ஸலேட்டர் ஒயர் இப்படி இந்த பொசிஷன் இருக்குதா? அப்போ அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டால் தான் பண்ண முடியும். இப்போ இந்த எல்லாம் இங்கே இது மாதிரி வச்சு இப்படி டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிக்கிட்டா வேலை முடிஞ்சுது. எப்படி எப்படி கட்டினாலும் அப்படியே போட்டுட்டோம். மாப்பிள்ளை எப்படி கழட்டினானோ அதே மாதிரி போட்டுட்டோம். போகும்போது கூட லைட்டாக தான் இருந்துச்சு. இந்த எல்லனுக்கு போய் கடிச்சிக்குமா அந்த ஒயரில்? ஏய் இது உள்ள இதை இப்படி வச்சு நெட்டை கழட்டின மாதிரியே இது போட்டு டைட் பண்ணி போடணும். க்ளோஸ்அப்பில் பிடிக்கணும். காட்டணும்ல. ஓகே நண்பா, நம்ம ஆள் இறந்த மாதிரியே போல்ட்டு போட்டு டைட் பண்ணுறாங்க. நோ அது இன்னும் டைட்டாக இருக்கு. ரொம்ப கரெக்டாக தானே இருந்துச்சு. ஒரு நூல்லாம் லூஸ் விட்டுக்கா. நாங்கள் உண்டும் டைட் வச்சுட்டா கொஞ்சம் லூஸ் விட்டுக்கா. அங்கே இருக்குதா? எனக்கு தெரியும் எங்கே உழவோம் எங்கே உழவாதுன்னு. கீழே தான் இருக்கும். அங்கே அவுத்து தான் இருக்கு பாரு. தொலை வீடு கீழே போட்டையில வாசர் இருக்கும். வாசரை போட்டு டைட் பண்ணிடலாம், பிச்சிட்டு போயிடும். டேய் வாசருங்கடா மேலே போட்டது. வாசரு எந்த வாசரு? வாசர் இருந்துச்சா? வாசர்லாம் இல்லை. வாசர் இருந்திருக்குமே. ரெண்டுலேயுமே வாசர் இல்லை. ஆனால் அந்த கூட பாருங்க. சரி டைட் பண்ணு. வாசர் இருந்துச்சே. கேட்டுக்குவா உரசுதா அப்பீங்களா? அது இது இது இந்த லாடிங்க உரசிட்டு இருக்குதா? அது உரச்சிட்டோம். அது வெயில் இந்தானே போய் கீழே இழுத்துக்கலாம். போதும் 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 எட்டாக தான் இருக்குது. விட்டுருங்க. கீழே ஓகே நண்பா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸலேட்டர் கரெக்டாக பாஞ்சில் இருக்குதா, ரேஸ் பண்ணால் பாஞ்சில் வருதா மீட்ரு அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. அடுத்தது லோடு போடலாம். எல்லாம் ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டியாமாப்ல? வேலை முடிஞ்சுதா? பண்ணு 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 பண்ணு. எவ்வளோ ரேஸ் வையே, பாஞ்சு வையே. அழுத்து அழுத்து. இன்னும் ஒரு மாதிரி வச்சுரு. நம்ம மாப்பிள்ளை இன்னைக்கு தான் லோடிங் போகிறாரு. ஃபர்ஸ்ட் லோடுற கீழே இருக்கு. மண் எப்படி அள்ளுவான்னு தெரியலையே. அள்ளிப்போட அள்ளிப்போட. அடேங்க அப்பா, டே சாமி, அடேங்க அப்பா, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. மண் பைக்கெட்டில் வருமானு தான் தெரில. ஓகே, நம்ம என்ன ஆகி போச்சுன்னா முதலோடு போட்டு கூட கொட்டு வரதுக்கு நம்ம அஜித் போயிட்டான். ரெண்டாவது லோடு கொண்டாந்து லோடு பிடிக்கிற டைம் பார்த்து கரெக்டாக எக்ஸலேட்டர் ஒயர் கட் ஆகி போச்சு ப்ரோ. என்ன பண்ணுறான், என்ன நடக்குது? எங்க அப்பா வராருப்பா. அடே சும்மா டைம் வந்து அடே பண்ணு ஒரு பைட்டு போட்டா. ஓ அடே சாமி, அதெல்லாம் எது பண்ணாது போடு. தூக்க
ஆக்ஷன்லாம் என் தம்பியார் நோட்டில் எழுதி கொடுத்துட்டான். இப்படித்தான் ஆக்ஷன் மனப்பாடம் பண்ணுறான்னு. ஆக்ஷன் மனப்பாடம் பண்ணவும் அப்படியே அள்ளி பழறான்னு வச்சுக்காங்களேன். பழகட்டும் ப்ரோ, நம்மக்கிட்டேயும் ஒரு புதுசாக 4 பேர் பழகிட்டு போகட்டும். நம்மளால 4 பேர் தொழில் கற்றுக்கிட்டாங்கன்றதா போதும்ல. ஓகே, எப்படி நான் சொல்கிறது கரெக்டாக தான் ப்ரோ. சூப்பரு. பார்த்துக்கிட்டிங்கன்னா என் தம்பிக்கார வண்டியை வாங்கி விட்றா, நான் அந்த நடையை போட்டு விட்றேன், அப்புறமேட்டு நீ ஃப்ரீயாக டைமில் வந்து ஓட்டிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்காங்களே. இது என் தம்பி லோடு போடுறான். நம்ம அவன் இப்போ தான் ப்ரோ அஜித்தை வாங்கியிருக்கிறான், அதனால் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஓட்ட 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 அப்படியே தன்னை போல ட்ரைனிங் ஆகும்னு வச்சுக்காங்களேன். புதுசாக ட்ரைனிங் வராது, ஓட்ட ஓட்ட ட்ரைனிங் ஆகும். இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் கட்டாவலாம் நேரம் வேலையே முடிஞ்சிருக்க வேண்டியது ப்ரோ. அள்ளி கொட்டி அந்த தடத்துக்கெலாம் வந்து மண் அடிச்சு விடலான்னு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தோம். எக்ஸ்ட்ரா ஒயர் கட்டாகி வீட்டில் போய் எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்து அந்த மாற்றுறதுக்கு என்ன தான் ஸ்பீடாக பண்ணாலும் 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப 1 மணி நேரமே ஆக போகுதுன்னு வச்சுக்காங்களேன். அதனால் இப்போ அவசரமாக போடுறோம். ஒரு 2 நடை போட்டு ஓட்டி க்ளோஸ் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். அப்புறம் அடுத்த வீடியோவில் மீன் பார்க்கலாம் நண்பா. ஒரு நட போயிட்டு வந்துடும், அப்புறம் ஆட்டலாம். எது சொல்கிறேன்னு தெரியும் நினைக்கிறேன். பொறுமை இருக்காது. நம்ம வண்டி சின்ன வண்டிடா, அதனால் லோ கியரில் போகிறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதெல்லாம் அதை போய் ஏறிப்போம். நேராக போ இப்போ கட்டடி. ஏன்னா எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, அந்த கட்டை மேலே ஏறாமல் வரும். பொறுமை மேலே விட்டு ஆட்டிவிடாது. இப்போ இங்கே தரத்தில் ஓட்டணுமா அங்கேயா இல்லையா? ஓகே இல்லை நான் அங்கே வந்துடுறேன். இதில் யாரும் அந்த சேத்துல இறங்கி வருது. ஓகே நண்பா, அங்கே 4 நடை கொட்டிட்டு இந்த தடத்துக்கு நேற்று இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டாங்க. மறுபடியும் மழை வந்து இப்படி ஆகி போச்சு ப்ரோ. அதனால் வந்து அது கொட்டிட்டு இதுக்கெல்லாம் வந்து தடத்துக்கு வந்து மண் கொட்டி ஹைட் பண்ண சொல்லிக்கிறாங்க நிலத்துக்காரர். அதனால் மண் கொட்டி ஹைட் பண்ணணும். எல்லாம் பார்த்தா தடை மாதிரியே இருக்குது பாருங்கள். எங்கடா நான் இறங்குறது இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க? ஓகே, நான் எங்கே இறங்கி ப்ரோ வீடியோ எடுக்கிறது? இந்த அளவுக்கு இருக்குது. வெறும் தண்ணி மட்டும் நின்னா கூட பரவாயில்ல, சேராகவே இருக்குது. இப்போ இந்த இடத்துல இறங்கலான்னு ஐடியா எடுக்கிறேன். ஓல்டு குழப்பி எழுதுறான். அங்கே போகுதா? சூப்பர். எல்லாம் ஈரம் நண்பா. அன்றைக்கே மண் கொண்டாந்து கொட்டணும் ப்ரோ. அது என்ன ஆகி போச்சுன்னா, இந்த இடம்லாம் பள்ளமாயிருச்சு, அங்கே மேடாயிருச்சு. அந்த இடத்த ஹைட்டை குறைக்கணும், இந்த இடத்த தூக்கினா தான் வந்து மண் வந்து கிளியராக இருக்கும்னு வச்சுக்காங்களேன். இந்த இடத்துல தண்ணி நிற்காது, இல்லைனா தண்ணி நிற்கணும் நண்பா. சரி, நாமளும் ஓடி போய் வண்டியிலே இருக்கும். ஓல்டன் இந்த அளவு யாரும் வயல் அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சாதனுக்குதுடா. அதேங்க அப்பா மாப்பிள்ளை எங்கே ஏறி கட்டடிச்சுக்கிறான் பாரு. பொட்டி மாட்டிக்குமா?
இந்த கல்லில் கல்லில் மாட்டாத போயிட்டான். பொறுமை பொறுமை பொறுமை, நான் நிற்கிறேன். ஓகே ஓகே ஓகே, ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. தண்ணி தாண்டி தான் இறங்குவேன். ஓகே ஓகே, நேராக போய் வந்தால் அது கண்டிப்பாக நான் இறங்குறேன். நான் போட்டுறதா? சொல்லிட்டேன். பண்ணிட்டா ஓகே மாப்பிள்ள, எடுப்போம். போய் கொட்டிட்டு வந்துடு, நான் அடுத்த நாளைக்கு வரேன். ஓகே நண்பா, அதுக்காட்டி போன ஸ்பீடும் தெரில, வந்த ஸ்பீடும் தெரில, கொட்டிட்டு வந்துட்டான் மின்னல் வேகத்தில். ஏதோ ஃப்ரெண்டு போயிட்டு லோடு போடுறாங்களாம், பார்ப்போம் எப்படி லோடு போடுறான்னு. ஆப்டா இப்படி நிறுத்து. வண்டியில் இடிச்சு விடாத. நீ போகிற வேகத்தை பார்த்தா வண்டியை இடிச்சு விடுற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படியே ரிவேஸ் விடு. அப்படியே நிறுத்து. கணக்கு வச்சுக்கா, இதான் கணக்கு சொல்லணும். அதெல்லாம் இங்கேயே ஈரம் ஆகி போச்சு. மழை ஒரு லிமிட்டாக பேஞ்சாதான், இத்தனை மழை பேஞ்சா அப்புறம் என்ன பண்ணும்? சதச்சாதச்சாதச்சாதன்னு ஈரம். இந்த எக்ஸலேட்டர் ஒயராக்கெல்லாம் இந்நேரம் போட்டுக்கலாம் ப்ரோ. மூணு பக்கெட்டு இல்லை 4 பக்கெட்டு ஃபுல்லாக போட்டால் 3 பக்கெட்டு போட்டால் லோட் ஆகிக்கும். அப்புறம் மின்னல் வேறு லோடை போட்டுட்டு கிளம்பிடுறான்பா. தடம் ஒரு வழி ஆயிடுச்சு ப்ரோ. நேற்று தான் வந்து காலையில் தான் வந்து தடம் முக்கி நீட்டாக நான் வலிச்சு அந்த நம்பி போட்டாப்புல. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ தடம் திரும்பியும் வந்து இடுப்பு மூட்டு பள்ளமாகி போச்சு ப்ரோ. மாப்பிள்ளை என்னான்னு சொல்கிறான்னு தெரியுமா ப்ரோ? மாம்ச ஜாண்டியர் ஓட்டுறதுக்கு இன்னும் சின்ன வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது, துளிவுண்டு வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது, ரொம்ப பொசுக்குனுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. புரிஞ்சிடும்.
ஓகே நண்பா. அண்ணா அப்படியே நில்லுண்ணா ஒரு நிமிஷம், வண்டி ரிவர்ஸ் வருது. அப்படியே நில்ல, அப்படியே இல்லை போகலாம். ஸ்டெடியா போ. ஓகே நண்பா, இப்போ தான் தடத்துக்கு கொட்டுறாங்க. இருட்டு வேறு கட்டி வச்சு ப்ரோ. தெரியுதா உங்களுக்கு? வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. இருக்குது போ, நான் பார்த்துக்கிறேன் போ. ஓகே நண்பா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே ப்ரோ கமெண்ட்டை ரீட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்க நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக ரீட் பண்ணுறேன் ப்ரோ. அது கலப்பை ஓட்டுறப்போ தான் அந்த ரீட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த 2-3 நாளைக்கு இந்த மழை பெய்யுது. கலப்பை ஓட்டும் போதையோ இல்லை ரொட்டேட்டர் ஓட்ட போகும்போதையோ உங்களுக்கு அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நண்பா. கமெண்ட் நல்லா இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 10 நாளாக கமெண்ட்டை ரீட் பண்ணல. கண்டிப்பாக அந்த ரீட் பண்ணி போடுறேன் ப்ரோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக்கர்.